சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதச்சரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேண சுத்தேன பூதாக அதிபாப்மானம் அராதிம் தரேம. இந்த ஸ்லோகம் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மந்திரம். இந்த மந்திரத்தில் பகவானுடைய வலக்கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம், அந்த சக்கரத்தாழ்வாரனுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அவரைத்தான் வேதம் சரணம் என்று அழைக்கிறது. சரணம் பவித்ரம் விததம் புராணம், மிக தொன்மையானவராக உலகமெங்கும் பறந்து சுற்றி திரிபவரான சக்கரத்தாழ்வார் பவித்திரம், மிக தூய்மையானவராக இருக்கிறார். தன்னோடு தொடர்பு பட்டவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். தேன பூதச்சரதி துஷ்கிருதானி, யாரெல்லாம் அந்த சக்கரத்தாழ்வாரோடு சம்பந்தத்தாலே புனிதமாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தங்கள் பாபங்களையெல்லாம் தாண்டி அதிபாப்மானம் அராதிம் தரேம, பெரிய விரோதியாக நாம் எத்தனையோ பிறவிகளாக பாபங்களை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோமே, அந்த பாபங்கள் அனைத்தையும் போக்க வேண்டுமென்றால் சக்கரத்தாழ்வாருடைய ஒரு சம்பந்தம், அவருடைய அருள் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சக்கரத்தாழ்வாரோடு நாம் எப்படி சம்பந்தத்தை அடைய முடியும்? பகவான் என்று சொன்னால் அவரோடத்தில் நாம் கைங்கரியம் செய்யலாம், நேரடியாக அவர் பிரசாதத்தை உட்கொள்ளலாம், இப்படியெல்லாம் அவரோடு தொடர்பு ஏற்பட்டுவிடும். சக்கரத்தாழ்வாரோடு எப்படி சம்பந்தம் ஏற்படுவதென்றால் அதற்கு ஒரு அழகான வாய்ப்பைத்தான் நைமிஷாரண்யம் என்கிற இந்த அழகான திவ்யதேசம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. வடநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி நதி கரையிலே அழகாக இருக்கக்கூடிய காடு வடிவத்தில் பகவான் இருப்பதுதான் இந்த நைமிஷாரண்யம் என்கிற திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தில் பல சின்ன சின்ன இடங்கள் உள்ளன. அதை ஒவ்வொன்றையும் தான் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கிறோம். அதில் முதலாவதாக நாம் தரிசிக்க வேண்டிய இடம் சக்கர தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. கீழே சொன்னது போல் பிரம்மாவினுடைய ஒரு சக்கரம் அது இந்த இடத்துல முட்டி நின்றபடியால் இந்த இடத்துக்கு நைமிஷாரண்யம்னு பெயர் ஏற்பட்டது. அந்த இடத்திலே ஒரு தீர்த்தம் உண்டாயிற்று, அதனால் அதற்கு சக்கர தீர்த்தம் என்று பெயர். இது பகவானுடைய சக்கரத்தாழ்வாராலே அருள் பெற்ற தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய வடிவத்தை பார்த்தாலும் வட்டமான வடிவம். பொதுவாக குளம்னா சதுரமாக இருக்கும், ரெக்டாங்கிளாக இருக்குமோ இல்லையோ, இந்த இடத்துல குளம் வட்டமான வடிவத்தில் இருக்கிறது. அதில் வேற ரெண்டு பகுதிகள், உள்ளுக்குள்ள ஒரு வட்டமான பகுதி, அதை சுற்றி ஒரு மதில் சுவர் இருக்கிறது, அதுக்கு வெளியில் ஒரு வட்டமான பகுதி. அப்போ பெரிய புஷ்கரணி குளம், குளத்துக்குள்ள ஒரு சின்ன இடம் மட்டும் தனியாக ஒரு சுவர் கட்டி பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த உள் பகுதிக்கும் வெளிப்பகுதிக்கும் நடுவிலே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கின்றன. உள்ளுக்குள்ளதான் தண்ணீர் சேர்ந்து ஊற்று வருகிறது, அந்த தண்ணீர் வெளியிலே கொட்டுகிறது. நாம் அனைவரும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய பக்கத்திலே நீராடிக்கொள்ளலாம். இங்கு நீராடினோம் என்றால் கீழே மந்திரம் சொன்னபடிக்கு சக்கரத்தாழ்வாருடைய அருளாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் போக்கப்படும். அவருடைய அருளாலே பகவானோடு நாம் நெருங்கி விடுவோம். சக்கரம்னு சொன்னாலே நம்முடைய விரோதிகளை போக்குவார் என்கிற நம்பிக்கை. எத்தனை பக்தர்களுக்கு எதிரிகளை போக்கி கொடுத்திருப்பார், அதை போல நம் எதிரியையும் போக்கி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு சக்கர தீர்த்தத்தில் நீராட வேண்டும். இந்த இடத்தில் தர்ப்பணம் பிண்ட பிரதானம் செய்வதும் உயர்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. அதுவும் பித்திருக்களுக்காக இந்த நதிக்கரையில் சக்கர தீர்த்தத்தின் கரையிலே பிண்ட பிரதானம் செய்வதும் புராணங்களிலே கொண்டாடப்பட்டுள்ளது. அதெல்லாம் இந்த முதல் இடம் சக்கர தீர்த்தம் என்கிற இடத்திற்கு இருக்கக்கூடிய பெருமை. பகவானுக்கு தனியாக இங்கே சன்னிதானம்னு கிடையாது. கீழே சொன்னபடிக்கு காடு வடிவத்திலேயே தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு சில விமானம் வேண்டுமே, அவருக்கு குளம் வேண்டுமே, அவருக்கு பெருமானுக்கு பெயர் என்ன, தாயாருக்கு பெயர் என்ன என்று பார்த்தால் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஊரினுடைய பெருமானுக்கு தேவராஜன் என்றும் ஸ்ரீஹரி என்றும் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி சுவாமி? காடானால் காட்டுக்குள்ள அந்தரியாமையா பெருமான் தானே இருக்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு பெயர் இருக்க வேண்டும் அல்லவா? தேவராஜன், தேவர்களுக்கெல்லாம் அரசன் என்று ஒரு பெயர். ஸ்ரீஹரி, ஹரி என்றால் நம்முடைய பாபங்களையெல்லாம் திருடக்கூடியவர் என்று அர்த்தம். ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்யேவகி பாவகா என்று புராணம் சொல்லுகிறது. நமக்கு விருப்பத்தோடோ விருப்பம் இல்லாமலேயோ நெருப்பை தொட்டோம் என்றால் சுடத்தானே போகிறது. எனக்கு நெருப்பு சுடும்னு தெரியாதே, அதனால் நான் தொட்டா சுடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடப்போகிறது. அதை போல பகவானுக்கு என்ன பண்பு என்றால் பாபங்களை திருடுவார். அது நல்லவன் அவரை நினைத்தாலும் பாபத்தை திருடுவார்,
தீயவர்கள் பகவான் நினைத்தால் அவர்கள் பாபங்களையும் திருடுவாராம். அதான் ஹரி என்கிற திருநாமக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். அதனால் அந்த ஸ்ரீஹரி என்கிற பெயரோடும் தேவராஜன் என்கிற பெயரோடும் பகவான் இருக்கிறார். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே பகவான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பெருமான். மகாலட்சுமி தாயாருடைய பெயர் பார்த்தோம் என்றால் ஸ்ரீஹரி லக்ஷ்மி என்று தாயாருக்கு பெருமை. ஸ்ரீஹரி பகவான். அவளுக்கே செல்வத்தை போல திருவுக்கும் திருவாகிய செல்வன். பிராட்டியை கேட்டா உனக்கு எது செல்வம் ஐஸ்வர்யம் எதுன்னு கேட்டா ஐயோ பகவான் தான் என்னுடைய பெரிய சொத்துன்னு சொல்லுவாளாம். பகவான் இடத்துல உன்னுடைய சொத்து எதுன்னு கேட்டால் மகாலட்சுமி தான் எனக்கு சொத்து, அவள் இருப்பதனால் தான் எனக்கு இத்தனை பெருமைன்னு சொல்லுவாராம். அப்ப ஸ்ரீஹரி லக்ஷ்மியாக பகவானுக்கே செல்வமாக இருக்கக்கூடிய தாயார் இந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கிறார். விமானம் ஸ்ரீஹரி விமானம். விருக்ஷம் தபோவனம். இங்கே இருக்க ஸ்தல விருட்சம்னு இருக்கணும் இல்லையோ, இங்கே இருக்கக்கூடிய காடே இந்த பகவானுக்கு ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பெருமான் எங்கேயான நைமிஷாரண்யத்துக்கு போயிட்டு ஆனால் தேவராஜ பெருமானை சேவிக்கணும், எங்கே சேவிக்கலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்கோ. தேவராஜ பெருமான் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து காடு வடிவத்திலேயே தான் காட்சி கொடுக்கிறார். ஆனால் அவருக்கு விமானம், விருட்சம், புஷ்கரணி, சக்கரதீர்த்தம் இவையெல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. இது முதல் இடம், சக்கரதீர்த்தம் என்கிற இடம். அடுத்ததாக இதற்கு சற்று தூரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உள்ளது. அதற்கு வியாசகத்தி என்று பெயர் இடப்பட்டுள்ளது. வியாசர் இருந்து உபதேசங்களை பண்ண இடம். இந்த நைமிஷாரண்யத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் பல புராணங்கள், இதிகாசங்கள் இவை அனைத்தும் இயற்றப்பட்ட இடம் இந்த நைமிஷாரண்யம்தான். எப்போது பார்த்தாலும் இந்த இடத்துல ரிஷிகள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்குமா. கீழே பார்த்தோமா 1000 ஆண்டுகளுக்கு சத்திரயாகம் செய்ய வேண்டும் என்று ரிஷிகள் இடத்தை தேடவே தானே இந்த இடத்தை பிரம்மா காட்டினார். அதனால ரிஷிகள், யாகம், தியானம், உபதேசம், இதிகாச புராணங்கள் இது எல்லாத்தோடும் இந்த ஊருக்கு நெருங்கின தொடர்பு உண்டு. அதில் ஒரு முக்கியமான இடம் வியாசகத்தி. கத்தின்னு சொன்னா ஒருத்தர் இருப்பிடம், உபதேசம் பண்ணக்கூடிய இடத்துக்கு கத்தின்னு பெயர். அப்ப வியாசகத்தி என்று ஒரு இடம் இருக்கிறது. இங்கு இருந்து கொண்டுதான் வியாச பகவான் பல நூல்கள் 18 புராணங்கள்னு சொல்றோம் இல்லையோ, அந்த புராணங்களை எல்லாம் அவர்தான் வகுத்து பகிர்ந்து கொடுத்தார். 4 வேதங்களையும் பிரித்தாரே. வியாசர் என்பது அவருக்கு இயற்பெயரே கிடையாது. கிருஷ்ண துவைபாயனர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. கிருஷ்ணன் இதான் அவருக்கு உண்மையான பெயர். ஒரு தீவு, ஒரு துவீபத்தில் பிறந்தபடியால் துவைபாயனர் என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. அப்ப கிருஷ்ணர்னு பெயர், துவைபாயனர் என்று பெயர். அவர் பிறந்த அந்த தீவிலே நிறைய எலந்த பழம் இருக்கும், எலந்த மரங்கள் இருக்குமாம். அதற்கு அழகான பெயர் பாதரி என்று அந்த மரத்துக்கு பெயர். அதனால பாதராயணர் என்று மற்றொரு பெயர் உண்டு. அப்ப ஒன்று கிருஷ்ணர், துவைபாயனர், பாதராயணர், அதுக்கு மேல மற்ற முக்கியமான பெயர் வியாசர். வியசனம்னு சொன்னா வியாசம்னு சொன்னா ஒரு பெரிய கிரந்தத்தையோ ஒரு பொருளை பிரிப்பதற்கு வியாசம் செய்வது என்று பொருள். அந்த வேதங்களையே இவர்தான் ருக்கு, யஜுசு, சாமம், அதர்வணம் என்று பிரித்து கொடுத்தபடியாலே இவருக்கு வியாசர் என்று பெயர் ஏற்பட்டது. பராசருடைய மகனாக இருந்தபடியால் பாராசரியர் என்று பெயர் ஏற்பட்டது. நாம சாஸ்திரநாமத்தில் தொடக்கத்தில் சொல்கிறோமோ இல்லையோ, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேஹே பௌத்திரம் அகல்மஷம் பராசர ஆத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வியாசருக்கு எத்தனை பெருமை பாருங்கோ. வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தியினுடைய பேரன், பராசருடைய பிள்ளை, சுகாச்சாரியருக்கு அப்பா. சரி சுவாமி, மற்றவர்களுக்கால தான் இவருக்கு ஏற்றமா? இவருக்கு பெருமையே கிடையாது. ஆனால் தபோநிதிம், தவத்தை பெரிய செல்வமாக உடையவர். அப்ப இவருக்கும் பெருமை உண்டு. கொள்ளு தாத்தாவாலையும் பெருமை, தாத்தாவாலையும் பெருமை, அப்பாவாலையும் பெருமை, பிள்ளையினாலையும் பெருமை. இத்தனை பெருமைகள் சேர்ந்தவர் தான் வியாசர் என்பவர். பகவானுடைய ஒரு அவதாரமாகவே கருதப்படுபவர் தான். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று சொல்லுகிறோம் அல்லவா. பகவானே வந்து வியாசராக பிறந்து பல முக்கியமான நூல்கள், வேதத்தை பிரித்து கொடுக்கும் காரியத்தை இந்த வியாசர் தான் செய்து கொடுத்தார். அதற்கு மேலே மகாபாரதம் என்கிற உயர்ந்த இதிகாசம் 1.25 லட்சம் ஸ்லோகங்களை கொண்ட அதற்கு இன்னி வரைக்கும் அதற்கு சமமான ஒரு நூலே கிடையாது. அப்பேற்பட்ட மகாபாரதம் அறம், பொருள், இன்பம், வீடு, எந்த புருஷார்த்தம் வேண்டுமானாலும் மகாபாரதத்தை தேடினோம்னா அதற்கான வழிகள் கிடைக்குமாம். அப்பேற்பட்ட பெருமை உடைய நூல் 5வது வேதம் என்றே கொண்டாடப்படுகிறது. அந்த மகாபாரதத்தையும் வியாசர்தான் இயற்றினார். அதோடு கூட பிரம்மசூத்திரங்கள் என்று உபனிஷத்தை சரியாக நாம் புரிந்து கொள்வதற்காக பிரம்மசூத்திரம் என்று சின்ன சின்ன சூத்திரங்களை கொண்ட ஒரு நூல், அதையும் எழுதி கொடுத்தார். இது போராது என்று பாகவத புராணம், அந்த புராணத்தையும் அவர்தான் எழுதி கொடுத்தார். இது போல பெரிய தொண்டுகளை செய்தவர். சம்யங் நியாயகலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே என்று அவரை பற்றி சொல்லுகிறோம்.
சம்யன் நியாய கலாபம் பிரம்மசூத்திரங்கள் என்கிற நூலின் மூலமும் மகதா பாரதேனச்ச மகாபாரதம் என்கிற உயர்ந்த கிரந்தத்தின் மூலமும் உபபிரம்மணம் வேதத்தினுடைய பொருளை விளக்கமாக அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும்படிக்கு வெளிப்படுத்தி சொன்னாராம் வியாசர். அதுதான் அவருடைய பெருமை. இன்று வரைக்கும் யார் ஒருத்தர் அமர்ந்து உபதேசம் செய்தாலும், ஒரு குரு இருக்கிறார்னு வச்சுங்களேன், குருவினுடைய ஆசனத்துக்கு வியாசபீடம் என்றுதான் பெயர் சொல்லுவார்கள். அதன வியாசர் போட்டு ஆசனமா சுவாமி, நீங்க ஏதோ சேர் போட்டு இருக்கீர்கள், இல்ல மனை போட்டு கொண்டிருக்கிறீர்கள், மனைக்கு வியாசபீடம்னு பெயர். ஏன்னா வியாசர் தானே முதல் பிரம்மத்தை பற்றி பரமாத்மாவை பற்றி பறக்க உபதேசம் பண்ணவர். அனைவரும் அறிந்து கொண்டு உஜ்ஜீவனம் அடையும்படி பல நூல்கள் எழுதினவர் வியாசர் தான். அதனால யார் உபதேசம் செய்தாலும் அவருடைய ஆசனத்துக்கு வியாசபீடம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட வியாசருடைய கத்தி, அவருடைய இருப்பிடம் இந்த இடத்தில் இருக்கிறது. அதுக்குள்ள 3 இடங்களை நீங்கள் தரிசிக்க வேண்டும். நைமிசாரண்யத்துக்கு போகும்போது 3 இடங்கள் இந்த வியாச கத்தியிலே இருக்கின்றன. முதல் இடம் ஒரு சின்ன கோவில். அந்த கோவிலுக்குள்ள போனீர்கள் என்றால் விக்கிரகமே இருக்காது, சிலையே இருக்காது. வெறும் அப்படியே ஏதோ துணியை போட்டு மூடி அதற்கே பூஜை செய்து கொண்டிருப்பார்கள். என்ன பூஜை பண்றார்கள்னு பார்த்தால் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ஓலைச்சுவடிகளையே சந்நிதியில வைத்து அதை துணியை போட்டு மூடி அதுக்கு மேல புஷ்பம், சந்தனம், குங்குமம் எல்லாம் சாத்தி தினமும் அந்த நூல்களுக்கே பூஜை நடத்தப்படுகிறது. எப்பவுமே இது என்ன சுவாமி மூட நம்பிக்கை, புஸ்தகம் ஞானத்தை கொடுக்க போறது அப்படின்னு மேற்கத்திய கலாச்சாரத்தில் வேணா இருக்கலாம். நம்முடைய கலாச்சாரத்தில் புத்தகமே தெய்வம் தான். சரஸ்வதினு சொல்றோம் இல்லையோ, புத்தகத்தையே கடவுளாக பார்த்து ஹயக்ரீவனே புஸ்தகத்தில் எழுந்தருளி இருப்பதாக பார்க்கிறோம். அப்ப புத்தகத்தை வணங்கணும். அதில் இருக்கிற ஞானம் உயர்ந்ததென்றால் அந்த புத்தகமும் உயர்ந்ததாக, அது வெறும் காகிதமா பார்க்க முடியாதோ இல்லையோ, உயர்ந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய காகிதமானபடியால் அதை புத்தகம், நூல், உயர்ந்ததாக கிரந்தம்னு சொல்றோம். அந்த நூல்களையே வைத்து ஒரு சந்நிதியிலே வழிபடுகிறார்கள். இது முதல்ல தரிசிக்க வேண்டிய இடம். அடுத்து அங்கிருந்து வெளியே வந்தோம்னால் ஒரு மரத்துக்கு அடியிலே ஒரு ரிஷி ஒருவர் அமர்ந்து கொண்டிருப்பார். அது யாரு? வியாசரான்னு கேட்டால் இது வியாசர் கிடையாது. வியாசருக்கு தனியா ஒரு சன்னதி உள்ளது. இங்க இருப்பவர் ஜெய்மினி என்கிற ஒரு மகரிஷி. வியாசருக்கு 4 சிஷ்யர்கள், 4 வேதத்தை 4 சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுல சாமவேதத்தை கற்றுக்கொண்டவர் தான் ஜெய்மினி என்பவர். இவர் தான் கர்ம மீமாம்சா என்று வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு நூலையும் எழுதினார். வியாசருடைய சிஷ்யர்களுக்குள் ஒருவர். அந்த ஜெய்மினி மகரிஷியினுடைய ஒரு சிலை அவர் உபதேசம் பண்ணும் நிலையிலே அமர்ந்திருக்கிறார். அது 2வது பார்த்து கொள்ள வேண்டும். 3வதாக பழைய கோவில், உள்ளுக்குள்ள வியாசர் இருக்கிறார். அவருக்கு அருகிலேயே எல்லா நூல்களும் இங்கும் வைக்கப்பட்டுள்ளன. தனியா நூல்களுக்கென்று ஒரு சன்னதி இருக்கிறது. வியாசருடைய சன்னதிக்குள்ளும் எல்லா ஓலைச்சுவடிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இதுதான் பழைய சன்னதி. இப்ப 3 இடங்கள் இந்த வியாசகத்தி என்கிற இடத்துக்குள்ளேயே பார்க்கப்பட வேண்டியவை. அப்ப இன்னைக்கு 2 இடங்கள், இன்னும் பல இடங்களை பார்க்கணும். நைமிஷாரண்யத்தில் சக்கர தீர்த்தம், பகவானுடைய சக்கரத்தின் அருள் பெற்ற ஒரு தீர்த்தம். அதோடு தொடர்பட்டால் அந்த சக்கரத்தாழ்வார் சுதர்சனாழ்வாருடைய அருளாலே நம் பாபங்கள் எல்லாம் போக்கப்படும். பாபம் போன பிறகு என்ன பண்ணலாம்னால் இதோ நூல்களைத்தான் படிக்கணும், வியாசர் எழுதின புத்தகங்களை எல்லாம் படிக்கணும், மகாபாரதத்தை கத்துக்கணும், மற்ற புராணங்களை எல்லாம் படித்தோம் என்றால் அது நமக்கு பகவானை பத்தின நல்ல ஞானத்தை கொடுக்க போகிறது. இப்படி 2. 1 அதிருஷ்டம், நம்மால பார்க்க முடியும். இந்த தண்ணீர்ல குளிச்சா பாபம் போகுமா அப்படின்னா அது புரிஞ்சுக்க முடியாது. அது அதிருஷ்டம். கண்ணுக்கு அப்பாற்பட்ட நன்மையை செய்யக்கூடியது இந்த குளம், சக்கர தீர்த்தம் என்பது. ஆனா நூல் என்பது அப்படி அல்ல. இதெல்லாம் படிச்சா புண்ணியம் வரும், அதுக்காக படிக்கணும்னு சொல்லவே இல்லை. அதுல உள்ள இருக்கிற கருத்தை புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஆத்மாவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், பரமாத்மாவை உணர்ந்து வைகுந்தத்தையே அடைவதற்கு ஹேதுவாக இருக்கும். அதனால 2 இடங்கள் ஒரே நைமிஷாரண்யத்தில். குளம் கண்ணுக்கு தெரியாத நன்மையை, பாபத்தை போக்கி கொடுக்கிறது. புஸ்தகங்கள் கண்ணுக்கு தெரியும் நன்மையான ஞானத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்றன. இது 2ம் இருந்ததென்றால் பகவானை காண முடியும். காடு வடிவத்தில் வேற இருக்கார், விக்கிரக வடிவத்தில் இருந்தாலும் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காடிலே பகவான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கார்னு புரிஞ்சுக்கணும்னால் இந்த 2 வேணும். குளத்துல குளிச்சு பாபம் போகணும், புஸ்தகத்தை படிச்சு ஞானம் வரணும். 2 வந்தாதான் எல்லா இடத்திலும் பகவான் இருக்கிறார் என்று நைமிஷாரண்யத்தில் பகவானை தெரிந்து கொள்ளலாம். இந்த 2 இடங்களை தரிசித்தோம். மேலும் உள்ள இடங்களை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.